தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து மிக முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டோட டைம் லிமிட் அப்படின்றது நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியத்துக்குள்ள நீங்க வந்து இதுக்குரிய டேட்டாவை நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்ன யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கு உண்டான மிக முக்கியமான அப்டேட். என்ன அப்படின்னா, மெடிக்கல்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்பொழுது இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இன்கம் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. இன்கம் ப்ரூஃப் நீங்க குடுத்திருப்பீங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் வந்து வேலிட் இல்லாத இன்கம் ப்ரூஃப் நிறைய பேர் குடுத்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் இல்லாத, அதாவது செல்லாத ஒரு இன்கம் ப்ரூஃப். அது வந்து டூப்ளிகேட் கிடையாது, தப்பு கிடையாது. மேபி அவங்களுக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். அதனோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு டேட் குடுத்திருப்பாங்க இல்லையா? ரீசென்ட்டா எடுத்தது தான் இருக்கணும். ரொம்ப பழசு எடுத்து நீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது வேலிடிட்டி இல்லாம போயிடும். அந்த மாரி குடுத்ததுனால குடுத்த யாரெல்லாம் குடுத்திருக்காங்களோ, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி, அத மறுபடியும் அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு மெயில் ஐடி குடுத்திருப்பாங்க. அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. அந்த மெயில் ஐடிய கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அதுல போய் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து பொதுவா வந்து யாருக்குன்னா, 2,50,000க்கு குறைவா வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டியூஷன் ஃபீஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்றது குடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்றது தெரியும். ஸ்காலர்ஷிப்புக்கு மிக முக்கியமானதே வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட் தான். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரைட்டுங்களா? அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூலாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராம போயிடும். அல்லது வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா காலேஜ்ல உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாம போயிடும். ஸோ அதனால தான் வேலிட் இன்கம் ப்ரூஃப குடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, நமக்கு தெரியாது, அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ரிஜெக்ட் ஆகும்போது, இதெல்லாம் வேலிட் இல்ல, நீங்க வேலிடா திருப்பி குடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறதே பெரிய விஷயம் தானே. ஸோ அதை ஏன்னா கேட்காம இருந்தா நம்ம அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நீங்க சரியா குடுக்கல, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இல்ல, இந்த இந்த ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அந்த அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால, ஏன்னா வந்தாலும் அது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணும் அப்படின்றதுனால தான் என்னவோ தெரியல. பட் என்னன்னா, அவங்க டீட்டெயிலா குடுத்து அப்லோட் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இதற்கான டைம் லிமிட் அப்படின்றது நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். அந்த மெயில் ஐடி குடுத்துருப்பாங்க நோட்டீஸ்லயே. நோட்டீஸ்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த மெயில் ஐடியில நீங்க போய் அப்லோட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.